Dear CA students, இந்த சீரீஸில் நம்ம ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸோட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். Question: RAG is a proprietorship firm engaged in manufacturing of textile and handloom product. It sells its finished product both in domestic as well as in the international market. The company is making total turnover of 30 crores. It has also availed cash credit limit of 5 crore from Canara Bank. In the year 2017-18, proprietor of the firm is worried about the financial position of the company and is under the impression that since he is out of India, therefore firm might run into losses. He approaches a chartered accountant about advantages of getting his accounts audited throughout the year so that he may not suffer due to accounting weaknesses. Advice regarding advantages of getting accounts audited. கொஸ்டின் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டட். ஆடிட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் ஒரு கேஸ் சினாரியோவை ஒரு ப்ரப்ரைட்டார் வியூவில் இருந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆர்ஏஜிங்கிற ப்ரப்ரைட்டார் ஃபார்மை இயர்லி 30 crore டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸுக்காக கனரா பேங்க்கில் 5 crore கிரெடிட் லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ப்ரப்ரைட்டர் அவரோட பிஸ்னஸ் பர்பஸாக வெளிநாட்டுக்கு போகும்போது அவரோட ஆப்சன்ஸில் பிஸ்னஸில் ப்ராப்பராக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாததுனால லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. அதனால் ப்ராப்பராக அக்கௌண்டட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அவர் மீட் பண்ணுறாரு. அவரோட சந்தேகத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்போ ப்ராப்பராக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாததுனால பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமோ, ஒருவேளை கவனிக்க முடியாத எரர் அல்லது எம்ப்ளாயீஸ் பண்ணுற தவறுனால பிஸ்னஸ் ஃபினான்ஷியலாக வீக்னஸ் ஆகிடுமோ, அல்லது கனரா பேங்க்கில் வச்சுருக்கிற கேஷ் கிரெடிட்டு எனக்கு சேஃபாக இருக்குமா, இப்போ இதையெல்லாம் எனக்கு எராடிக் பண்ணணும் அப்படின்னா ஆடிட் பண்ணுறது முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவருக்கு ரெகுலராக ஆடிட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன், சேஃப்கார்டிங் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஒரு அக்கௌண்ட்டை ப்ராப்பராக ஆடிட் பண்ணுறப்ப அதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஃபிகர்ஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்பகத்தன்மையோடு இருக்கும். இது அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற பர்சன்ஸ், அதாவது லெண்டராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ரெண்டாவது, மாரல் செக் ஆன் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் ஒரு அக்கௌண்ட்ஸு தொடர்ந்தா ஸ்க்ரூனிட்டியில் இருக்கும்போது அவங்க அதில் பண்ணுற தவறுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மூணாவது, சிம்பிளிஃபையிங் டாக்ஸேஷன் அண்ட் லோன்ஸ். ப்ராப்பர் அக்கௌண்டிங்னால ஆடிட்டிங் பண்ணுறப்ப டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ் எனக்கு கரெக்டாகும். இதனால எனக்கு லெண்டிங் டேர்ம்ஸை நெகோஷியேட் பண்ண முடியும். ஃபோர்த்தா, ஹேண்ட்லிங் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கிளைம்ஸ். அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபிகர்ஸ் மூலமாக எம்ப்ளாயீஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஈவெண்ட் நடக்குது, இப்போ அதுக்காக கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு எவிடென்ட் ப்ரூஃபாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். அஞ்சாவதா, ஐடென்டிஃபையிங் வேஸ்டேஜஸ் அண்ட் லாஸஸ். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அதனால எனக்கு வேஸ்டேஜஸ் எப்படி ஆகுது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐ ஓப்பனர் எனக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபேர்மில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே ஏழாவதா, ஒரு என்னோட பிஸ்னஸை அடுத்த கட்ட லெவலுக்கு நான் கொண்டு போகிறதுக்காக என்னோட சேர்ந்து மற்றவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்காகவோ அல்லது கவர்மெண்ட்டில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு லைசன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 7 தான் எனக்கு மெயினான அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட்டிங். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.